வீட்டில் படிக்கும்போது நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோம், நம்ம படிக்கும்போது எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோன்ஸை சைலண்ட் மோட்லேயோ சுவிட்ச் ஆஃப்லேயே வச்சிடணும். இப்போ நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு 3 ஹவர்ஸாக நம்ம எப்போயுமே படிக்கின்றது கொஞ்சம் ஹார்டான விஷயம் கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கரெக்டாக. ஸோ நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருந்தாலுமே அதை நம்ம படித்து சம்வாட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட அந்த நாலேஜை மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு 2 to 3 ஹவர்ஸ் படித்த அந்த இமேஜை ஸ்டோர் பண்ண அந்த இமேஜை நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு நார்மலாக பிங்னு ஒரு மெசேஜ் ஒன்று கேட்குது, ஓகேவா? அந்த மெசேஜ் ஒன்று எடுத்து நீங்கள் பார்க்கும்போது நம்ம அப்படியே வாட்ஸ்அப்பில் போவோம், அப்படியே இன்ஸ்டாகிராம் போவோம். அப்படியே என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1/2 hour டைமை வந்துட்டு அந்த மொபைல் ஃபோனை அதுக்குள்ளே செலவு பண்ணி முடிச்சிடும். நம்ம ஒரு 3 மணி நேரம் படித்த அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கும். இது நம்ம கஷ்டப்பட்டு படித்த ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஃபோனில் பார்க்கக்கூடிய அந்த ரீல்ஸாக இருக்கட்டும், அந்த மெசேஜஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், உங்கள் பிரெயினில் போயிட்டு ஆல்ரெடி டெம்பரவரி மெமரியில் ஸ்டோர் ஆன அந்த எஜுகேஷன் இன்ஃபர்மேஷனை ஓவர் ரைட் பண்ணி இது போய் ஸ்டோர் ஆகிடும். படிக்கும் போது அந்த மொபைல் ஃபோனை பார்த்தனால அந்த மொபைல் ஃபோனோட இமேஜஸ் நீங்கள் படித்த நாலேஜை ஓவர் ரைட் பண்ணி நம்ம மெமரி கார்டில் ரீரைட் பண்ணுற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆனதுனால நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு அதிகமாக அந்த இன்ஃபர்மேஷன் தான் வரும். அப்போ என்ன தான் சார் பண்ணுறதுனா, நம்ம படிக்க போகிறோன்ற அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம மொபைல் ஃபோன்ஸை சைலண்ட் மோட போட்டு ஈவன் 1 hour நம்ம எஃபெக்டிவாக படித்தாலுமே அது நம்ம நாலேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஸ்டோர் ஆகும்.